லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு அவங்க சொல்லும் போதே உடம்புல ஒரு மாதிரி சிலிர்த்துட்டு சினிமாவை ரொம்ப பிடிச்சவங்க அந்த மாதிரி சிலிர்க்கலாம் சிலிர்க்கும் அப்படின்னு இருக்கும்போது ஸோ பாலு மகேந்திரா ரீசெண்டா தான் அவரோட பர்த்டே போச்சு May 20th. ஸோ நாட்கள் கழித்து அவருக்காக ஒரு வீடியோ பண்றேன். ஸோ அதுதான் கண்டென்ட்டாகவும் நான் பேச போறேன். நாட்கள் கழியலாம் ஆனால் அவர் ஞாபகம் எப்பொழுதும் கழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருதே வீர வசனம் எல்லாம் பேசிட்டு அவரை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலு மகேந்திரா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவரோட ஃபர்ஸ்ட் எனக்கு பாலு மகேந்திரா அப்படின்னு சொன்னோன்னே வர்றது அவரோட உருவமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே மாதிரிதான் அவரோட படமும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு போல்ட்னஸ் இருக்கும் அவங்ககிட்ட. போல்டா ஒரு டெசிஷன் இருப்பாரு. அதனாலதான் அவரோட அசிஸ்டன்ட் இப்ப வரைக்குமே ஒரு போல்டான ஒரு டெசிஷன் தான் எடுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப போல்டா தான் எடுப்பாரு. அந்த போல்ட்னஸ் எல்லாம் போக சொல்றேன். பாலு மகேந்திரா அவரை என்னன்னு சொல்றது, அவரு சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், ரைட்டர், டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்போ ஒரு மாதிரி வேற லெவலான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் பயங்கரமான எக்ஸ்பிரிமெண்டல் டைரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். புதுசான ஒரு விஷயம் அப்ப இருக்க ஒரு இதுல புதுசா பண்ணுவாரு. அதே மாதிரி அவரோட படத்துல எந்த ஆர்டிஸ்டுமே சரி, அது சீனியர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் இல்ல ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், யாருக்குமே மேக்கப் கிடையாது. அந்த போல்ட்னஸ் அந்த காலத்துல பவுடர் அடிச்சு விளையாடுற காலத்துல நான் இல்ல, எனக்கு அந்த டஸ்கி ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஹீரோவோ தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மேக்கப்பே இல்லாம ஃபுல் படத்துல பண்ணி ஒரு இன்டர்வியூல கூட அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாத்துருக்கேன். அது என்னன்னா, ஸ்ரீதேவியோட அழகு திகட்டுது, சில்க் ஸ்மிதா அழகு ஒரு மாதிரி ரொம்ப அவங்க டஸ்கி ஸ்கின்கே ஒரு பயங்கரமான உலகழகி அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. ஸோ அதுதான் பாலு மகேந்திரா. ஸோ பாலு மகேந்திரா நம்ம எடுத்துக்கிட்டாலே அவரோட ஃபில்மோகிராஃபில பாதி பங்கு இளையராஜாவுக்கும் வந்துடும். ஸோ இவங்க 2 பேர் காம்பினேஷன். ஆமா, நம்ம வீடியோக்குள்ள சாங் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாங் பிளஸ் பாலு மகேந்திராவை பத்தி நிறைய விஷயம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுல பார்க்கும்போது பாலு மகேந்திரா இளையராஜா மாஸ்டர் பீஸ். ஸோ இவரோட பிலிமோகிராஃபில ஃபர்ஸ்ட் படம் 3ஆம் பிறை. அவர் ஆக்சுவலா கன்னடாவில் படம் பண்ணியிருக்காரு, கோகிலான்னு நினைப்பை மாற்றாம். ஆனா தமிழுக்கு ஃபர்ஸ்ட் 3ஆம் பிறை தான். ஒரு மாதிரி அவரே சினிமாட்டோகிராஃபர், அவரே எடிட்டர், அவரே டைரக்டர் அப்படின்னு இருக்கும்போது அந்த படத்துல கமலஹாசன் அண்ட் ஸ்ரீதேவி அவங்க நடிச்சிருப்பாங்க. அப்புறம் சில்க் ஸ்மிதா நடிச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி சரியான ஸ்கிரிப்ட். இப்போ வரைக்குமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டான ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு பயங்கரமான எப்படி சொல்ற ஒரு கல்லுக்குள் ஈரம் இருக்கிறவன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். எப்படின்னா கல் மனசா இருக்கிறப்ப அந்த படத்தை பார்த்தா ஈரமாயிடும் அப்படின்ற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் இப்போ வரைக்குமே அடிச்சுக்க முடியாது. இதுல தமிழ் சினிமாஸ் பெஸ்ட் கிளைமேக்ஸ் எவர் அப்படின்றதுல கன்ஃபார்ம் 3ஆம் பிறை கண்டுபிடிச்சிடும். அப்படி இருக்கும்போது சாங்ஸ் அப்படின்னு வரும்போது உண்மையாலே ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் சாங்ஸ். இவங்க காம்போல நான் யோசிச்சதும் பார்த்ததும் ரொம்ப ரொம்ப கிளாசிக்கலான சாங் இவங்க காம்போல தான் பயங்கரமா வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாட்டு பொன்மேனி உருகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இந்த பாட்டு மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும், கேட்டிருப்பீங்க. முடிஞ்சா போய் கேட்டும் பாருங்க, வேற லெவல்ல அதுக்கப்புறம் வானெங்கும் தங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். உண்மையாக சொல்ற ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு பாட்டு. முடிஞ்சா அந்த பாட்டு போய் கேட்டு பாருங்க. எடுக்கிற கொஞ்சம் போட்டிருப்பாங்க அந்த பாட்டை, வேற லெவல்ல ஒரு பாட்டு. அதுக்கப்புறமா பூங்காற்று புதிதானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, பயங்கரமான பாட்டு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல். சோ அதுவும் சூப்பரா இருக்கும். பூங்காற்று புதிதானது. அதுக்கு அடுத்தது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கண்ணதாசன் பிரிண்ட் இளையராஜா மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யேசுதாஸ் சீங்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்குமே எனக்கு பர்சனலா இப்போ எல்லாருக்கும் எப்படி தெரியல, பர்சனலா நான் ரொம்ப ரொம்ப லோவா இருந்தேன்னா அந்த படம் தான் போய் கேட்பேன். கண்ணே கலைமானி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலே கண்ணதாசன் வரிகள் அப்படி இருக்கும். நம்ம கண்ணதாசன் வரிகள்லாம் எம்எஸ்வி ஸோ ஓல்டு ஜென்ரேஷன் அவங்க இருந்தா கேட்டிருப்போம். ஸோ இளையராஜா கிட்ட கேட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு காம்போ, அதுவும் வேற லெவலில் இருக்கு. இப்போ வரைக்குமே ஒரு கல்ட் கிளாசிக்கான ஒரு சாங் தான் கண்ணே கலைமான. லிரிக்காவும் வெறித்தனமா இருக்கும். ஊமை என்றால் ஒரு வித அமைதி, ஏழை என்றால் அதிக ஒரு அமைதி அப்படின்னு சொல்லிட்டு ஊமை என்றால் ஒரு வகை அமைதி வேற லெவல்ல இருக்கும் அந்த பாட்டு. அதே மாதிரி சரியான சிங்கர் பிடிச்சி வச்சிருப்பாரு அல்ல, உண்மையில வேற பாட்டு. அதுக்கப்புறமா கிளைமேக்ஸ் ஒரு பாட்டு இருக்குல்ல, காதல் கொண்டே அப்படின்னு சொல்லிட்டு அவரு தலையில இது பண்ணும்போது ரைட் போவோம், அப்போ சாங் வரும். காதல் கொண்டேன் கனவினை
பீக் மார்டன் ஸ்கார்சிஸ் அப்படியே எடுத்துட்டு வர அந்த மீமும் டெப்லேட்டும். அதுக்கப்புறம் மூடு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் உண்மையாலே சரியான பாட்டு, எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். பிரதாப் போத்தன் நடிச்சிருப்பாரு. உண்மையாலே வேற மாதிரியான ஒரு பாடல். அதுல வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச பாட்டுலாம் லாஸ்ட்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து ஆசராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும், எஸ்ஆர்னிக்கு பாடியிருப்பாங்க. அதுல விட்டு சொல்லிடுறேன், சூப்பரா இருந்துச்சு அந்த பாட்டு. உண்மையில வேற லெவல் இருக்கு. அப்புறம் பருவ காலங்களில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் வைப் சாங் தான். அதுவும் அண்டர் ரேட்டட், பயங்கரமான அண்டர் ரேட்டட். அதுக்கப்புறமா வரேன் என் இனிய பொன்னிலாவே. அந்த பாட்டுலாம் உண்மையிலே ஒரு எப்படி யோசிக்கிற ஒரு அந்த ஃபீல் கொண்டு வர நம்ம அந்த ஊட்டியோ கொடைக்கானலோ போயிடும் அந்த பாட்டை கேட்டால. அந்த மாதிரி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிட்டே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும் என் இனிய பொன்னிலாவே. அது ஆர்கெஸ்ட்ரேஷன், மியூசிக், பாட்டு, அது நம்ம சொல்றதுக்கு ஒரு வார்த்தையிலே ரெஃபரன்ஸ் பாயிண்ட், தமிழ் சினிமா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இனிய பொன்னிலாவே. ஓகே, இனிய பொன்னிலாவே பொன்னிலவில் என் கனவு. அதுக்கப்புறமா நீங்கள் கேட்கவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஆல்ரெடி அது ஜானகி வீடியோவில் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அது இல்லாம பயங்கரமான பாட்டுலாம் இருந்துச்சு. அதே மாதிரி இவருக்கு சில்க் ஸ்மிதா ரொம்ப பிடிக்கிறதால இவரோட ஃபில்மோகிராஃபில நிறைய படத்துல சீட் இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதுலயும் சீட் இருக்காங்க. ஸோ அதுல இப்ப வரைக்குமே ஒரு பயங்கரமான வைப் ஏதாவது தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் அடியே மனம் நில்லுனா நிக்காதடி இவங்க ஆல்பம் தான், இவங்க காம்போ தான். உண்மையாலே வேற மாதிரி அதோட ஃபர்ஸ்ட் பீட்டே நம்மளுக்கு வந்து ஒரு ஷேக்கார், ஹிப் ஷேக்கார், லெக் ஷேக். கால கடகடன் ஆடுது, பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். எந்த ஷேக்கும் ஆனா எல்லா பாடியும் ஷேக் ஆகும். அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான் அடியே மனம் நில்லுனா நிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வேற மாதிரியான ஒரு பாட்டு. அடியே மனம் நில்லுனா நிக்காதடி. அதுக்கப்புறமா வந்து ஒரு மாதிரி சூப்பரான பாட்டு. அது வந்து ஓ வசந்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டு மேக்ஸிமம் போய் கேட்டுப்பாங்க, வீட்டுல இந்த படம் கொடுத்துருப்பாங்க. உண்மையிலே வேற மாதிரியான ஒரு பாட்டு, சூப்பரா இருந்த மாதிரி செமையான டியூட் சாங். எஸ்ஆர்னிக்கு காம்போல இதையும் விட்டேன். உண்மையிலே வேற லெவல். அதுக்கடுத்தது வந்து பிள்ளை நிலா, பிள்ளை நிலா. இந்த பாட்டும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா உன் கண்ணில் நீர் வழிந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பேர் தான், உன் கண்ணில் நீர் வழிந்தால் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு. உண்மையிலேயே சர்ப்ரைஸ் பால் மகேந்திரா படத்துல சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காருன்றது எனக்கு இப்பதான் தெரியும். அப்படி இருக்கும்போது அதுல வந்து எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. அதுல ஃபர்ஸ்ட் பாடல் வந்து 3 வேளை சோறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைப் சாங் இருக்கும். அந்த பாட்டு மேக்ஸிமம் எடிட்டரே போட்டிருப்பா. அதுக்கடுத்து அப்பா அப்பப்போ சொல்ல வேண்டியதா இருக்குது, போட்டிருப்பா. அதுக்கப்புறமா வந்து மலரே மலரேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி சூப்பரான ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு சாங். அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டடான சாங் ரீச் ஆகலன்னு எனக்கு பெருசா புரியல. இளமை இதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து எப்படின்னா சகலகலாபவன்ல இளமை இதோ இதோ பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு ஒரு மாதிரி ராஜா சாரே ஒரு மாதிரி அது ரீமேக்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு மாதிரி ரீமாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அதை எடுத்துட்டு அதை வந்து ஒரு நியூ சரியான எக்ஸ்பெரிமெண்டல் இது. இப்போ யோசிச்சு சரியான எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு பாட்டுல அந்த இளமை இதோ இதோன்ற விஷயத்த மட்டும் எடுத்துட்டு அது ஒரு புது டியூனை செட் பண்ணி ஒரு மாதிரி சூப்பரா பண்ணியிருப்பாரு. அதுவும் பாருங்களேன், ரஜினி படத்துல கமல் பாட்டு ஒரு ரீமாஸ்டர் வெர்ஷன், ஒரு ரீமேக் வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பாட்டு உண்மையிலே ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆச்சு. அந்த பாட்டு கேட்கும் போது மஸ்ட் போய் கேட்கணும் தம்பி, போட்டிருப்பா. எடிட்டர் சொன்னேன். அதுக்கப்புறமா ரெட்டைவால் குருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் மைக் மோகன் எடுத்திருப்பா. உண்மையிலே சரியான ஒரு ஆல்பம் தான். அதுல வந்து 2 பாட்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் மை ஹார்ட் அப்படின்ற மாதிரி. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து ராஜராஜ சோழன் தான். இப்போ கூட நிறைய ரீல்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு இல்ல, அந்த பாட்டு தான். இவரு கூட அலெக்சாண்டர் கூட இது பற்றி ஒரு காமத்தை இவ்வளோ கவித்துவமா சொல்றது உண்மையிலே வாலிக்கு ஒரு ஹேட்ஸ்ஆப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உண்மையிலே வேற மாதிரியான ஒரு பாட்டு ராஜராஜ சோழன் நான். ராஜராஜ சோழன் அதுக்கப்புறமா வந்து கண்ணன் வந்து பாடுகிறான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு ஆல்ரெடி ஜானகி இளையராஜா காமெடி சொல்லிட்டா, நீங்க பாக்காதுன்னு சரி இப்போ பாடுங்க போட்டிருப்பான்.
வேற லெவல்ல இருக்கும் பாட்டு. அதுல அந்த வீடியோ சொல்றேன், இதையும் சொல்றேன். ஒரு பிகினிங் மீட்டர்ல இருந்து எல்லா பாட்டுலயுமே எனக்கு அது ஒரு சர்ப்ரைஸ் வரும். பாட்டு இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றது இருக்குல்ல. சோ கண் வந்து பாடிக்கிறான். கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம் கண்ணில் என்ன. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்தோட ரெஃபரன்ஸை எடுத்துட்டு தான் இப்போ தரமணின்னு சொல்லிட்டு டைரக்டர் ராம் எடுத்தாரு அந்த படம். ஸோ மறுபடியுமோட ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். உண்மையிலே சூப்பரான ஒரு பாடல்களும் சரி, படமும் சரி, அரவிந்த் சாமியும் ரேவதியும் நடிச்சிருப்பாங்க. உண்மையிலே வேற மாதிரி இருக்கும். அதுல வந்து ஒரு பாட்டு வந்து சொல்லணும்னா ஆசை அதிகம் வச்சு அது வைப் சாங், அது ஆல்ரெடி தெரியும். சூப்பரான ஒரு பாட்டு, ஆல்ரெடி கொண்டாடி தீர்த்துட்டோம், எல்லாமே சொல்லிட்டோம். உண்மையிலே சூப்பரான பாட்டு. ஓகே, ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா. அதுக்கப்புறமா வந்து எல்லோருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். உண்மையாலே இது போய் ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் மோட்டிவேட்டடான ஒரு சாங்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப ஒரு ஸ்லோ டவுனா ஒரு காமா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. மேக்ஸிமம் போய் கேட்டு பாருங்க, உண்மையிலே வேற. ஸோ எனக்கு வந்து இந்த ஆல்பம்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து நலம் வாழ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். நான் சொன்னல ஃபர்ஸ்ட் பீட்லயே ஒரு ஒரு மேஜிக், ஒரு மிஸ்மரைசேஷன் கொடுக்குறது அப்படின்றது அதெல்லாம் வந்து இளையராஜா அவர்கள் மட்டும் தான் முடியும். அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் பிஜிஎம் மட்டும் போய் கேட்டு பாருங்க. அந்த ஓப்பனிங் பாட்டு ஓப்பனிங் ஆகும்போதே கேட்டு பாருங்க, அதுலயே நம்ம ஃபிளாட் ஆயிடும். சூப்பரா ஒரு பாட்டு, எஸ்பிபி வாய்ஸ்ல உண்மையில வேற மாதிரியான ஒரு பாடலாகும். வாழ என்னாடும் என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நலம் வாழ என்னாடும் என் வாழ்த்துக்கள். பர்த்டேக்கு செட் பண்ற மாதிரி ஒரு பாடல். உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் எனக்கு பால்மகேந்திரா படத்திலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் மூன்றாம் பிறவிக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா அது வீடு. வண்ண வண்ண பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், சதிலீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், ஒரு கலாக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும்.